Hello friends, all எப்படி இருக்கீங்க? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கெட்டப் பார்த்தோன்னு நினச்சிருப்பீங்க நான் அது ரைட் போகிறேன்னு. ஸோ நான் ரைட்லாம் போகல. ஸோ இது வந்து லாஸ்ட் ரைட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணல. ஸோ வாஷ் பண்ணி காய போட்டிருந்தேன். ஸோ அதனால் இந்த லைனர்ஸ்லாம் வந்து மாட்டிட்டு ஸோ எப்படி ஃபிட்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சேனல் வந்து ரைடிங் ரிலேட்டட் வீடியோஸ், அன்பாக்சிங் அண்ட் மாடிஃபிகேஷன் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து புதுசாக இன்னொரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் ரிலேட்டட் பிளேலிஸ்ட், ஓகேங்களா? ஸோ இது வந்து குக்கிங் வீடியோஸ் மட்டும்தான் வரும். அது யார் செய்ய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் செய்ய போகிறேன், வேறு யாரும் இல்லை. ஸோ நம்ம சேனலுக்கு நம்ம செஞ்சாகலாம். ஸோ அதனால் ஸோ இது வந்து இந்த ரியல் கிச்சனில் பண்ண போகிறாங்க. இட்ஸ் நாட் எ ரியல் கிச்சன், ஓகே? ரியல் கிச்சன்னா ஒரு குக்கிங் கிச்சன் செட்டப் பண்ணி ஸோ அதில் வந்து கேமராஸ் லைட்ஸ்லாம் வச்சு அவங்க குக் பண்ணுவாங்க. ஸோ இதில் அப்படிலாம் கிடையாது. எங்கள் வீட்டில் நான் வந்து வீட்டில் எங்கள் அம்மா சமைக்கிற அதே ரெகுலர் கிச்சனில் தான் நான் சமைக்க போகிறேன். ஸோ அது என்ன டிஷ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ நல்லாவே இருக்கும். நான் வந்து நிறைய ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ்லாம் பண்ணி நான் வந்து ரெகுலராக வந்து வீக் ஆஃப் அன்னைக்கு நான் லீவில் வீட்டில் இருக்க அன்னைக்கு நான் தான் குக் பண்ணுவேன். வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, சரிங்களா? ஸோ இப்போது வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னா வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஓகே? இட்ஸ் 100% வெஜ் ஸ்நாக்ஸ். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து பொதுவாக வீட்டில் ஃபேமிலி அதாவது ஃப்ரீயாக இருக்க அன்றைக்கி, லீவாக இருக்க அன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஸோ ஸ்பெஷலி ஜென்ஸ்னால் வந்து அன்றைக்கி வீட்டில் உள்ள லேடிஸை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு, அம்மாவோ ஒய்ஃபோ பசங்க எல்லாரையும் ஃப்ரீ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக் பண்ணி அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்தலாம், சரிங்களா? ஸோ வந்து அண்டு நீங்கள் தனியாக இருக்கும்போதும் யூஸ் ஆகும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஃப்ரெண்ட்ஸோடெல்லாம் ஒன்றா ஒரு பார்ட்டி இருக்கும்போது நமக்கு யூஸ் ஆகும். பார்ட்டினா உங்களுக்கே தெரியும் அது எதை பற்றி சொல்கிறேன்றதை. ஸோ ஓகே, அந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்றதை நம்ம கிச்சன் போய் பார்க்கலாம் வாங்க. ஹலோ, வாங்க பாஸ். என்ன பாஸ் நீங்கள்? ஸோ இதுதான் எங்களோட கிச்சன். இது வந்து ஒரு ரியல் கிச்சன் கிடையாது, ரியல் கிச்சன், ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து babyCorn. ஸோ இது வச்சு தான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். babyCorn 65 பண்ண போகிறேன். ஸோ இது வந்து 250 grams வெயிட்டு. எத்தனை பீசஸ் அப்ராக்சிமேட்டாக 2 16. ஸோ டோட்டல் 16 பீசஸ் இருக்குது. இந்த 16 பீசஸையும் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ இப்போ வந்து இது கட் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்தால் இந்த மாதிரி துண்டோட கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையில்லாதான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பீசஸ் இருக்குது, ஓகேங்களா? இப்போ இவ்வளோ பீசஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து இப்போ வந்து இந்த மாவு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம், அகலமாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. என்னோட மாவு தேவை அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இது வந்து காம்ப்ளெக்ஸ் மாவு. ஸோ நம்ம வந்து ஒரு பாக்கெட் எடுத்துருக்கோம். 3 ஸ்பூன் போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ 1 2 பாக்கெட் ஒரு கட்டிச்சு 3. இது வந்து மைதா மாவு. ஸோ மைதா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து அது மேலே கோட் ஆகிறதுக்காக மைதா போடுறோம்.
ஓகேங்களா. ஸோ மைதா மாவு இதுவும் ஒரு 3 ஸ்பூன். ஸோ 3 ஸ்பூன் போட்டாச்சு. இது வந்து மிளகாத்தூள் தனியாகவும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து மிளகா தனியா 1 ஸ்பூன் போட்டுக்கோம். மிளகா தனியாக வச்சிங்கன்னா மிளகா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் போட்டால் போதும். தனியாக ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன் ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் காரமாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ 1 ஸ்பூன் மொத்தமாக போட்டிருக்கேன். இது வந்து கரம் மசாலா ஸோ 1 ஸ்பூன். உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஓகேங்களா. ஸோ வந்து நான் வந்து இந்த பெரிய ஸ்பூனில் ஒரு 1/2 போடுறேன். என்னோட கூட போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இதில் வந்து உப்பு பத்தனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம மேலே இதை தூவிக்கலாம். இஞ்சி பூண்டு மிக்ஸு இது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு மிக்ஸ் இல்லைன்னா இஞ்சி வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 ஒரு 12 பல் பூண்டு இதை போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். போட்டுக்கிறேன். இந்த கலர்ஃபுல்லாக பார்ப்பேன். ஸோ அதனால் எனக்கு எல்லாருமே கலர் ஆகும். அதுதான். ஸோ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். இது வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து போட்டாகும். ஸோ அதெல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் கலர். இந்த கண்டென்ட் ஆகணும். இப்படி எடுத்தோம்னா இப்படி கொட்டாமல் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து இந்த வெட்டி வச்சுக்கிற இந்த பீஸை போட்டு அப்படியே ஒரு 10 பண்ணணும். போட்டா இருக்கா. ஸோ அதே மாதிரி இப்படி எல்லா பீஸுமே வந்து ஒரு கோட்டிங் வரணும். கோட்டிங் இருந்த அப்புறம் நம்ம அப்படியே வந்து எண்ணெயை காய வச்சு அப்படியே போட வேண்டியது. இது கொஞ்ச நேரம் அப்படி இருக்கட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு எல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அது காஞ்ச உடனே நம்ம வந்து அதை எடுத்து போட வேண்டியதுதான்.
ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்ஸ் வந்து போட்டேன். ஸோ அதை போட்டு வந்து கேமரா வந்து சொல்லிடுச்சு, ஆஃப் ஆகிட்டுருக்குது. பாருங்கட்டா மா, கரெக்டாப்பா? சரி, நல்ல வேலை இன்வெர்டர் பேட்டரி மாற்றணும். நல்ல வேலை இன்வெர்டர் பேட்டரி மாற்றணும். நான் அதான் யோசித்தேன், மழை காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னா. சரி ஓகே, காசு குத்தாச்சு, பேலன்ஸ் காசு திருப்பி குத்துறான். அன்னைக்கு காசு வாங்கிட்டு போனோம்ல, அன்னைக்கு வந்து 58 வரைக்கும் ஸ்வைப் பண்ணான் அந்த இது ஃபோனுக்கு. 58,000 தனியாக கொடுத்துட்டான். இன்வெர்டர் காசு வந்து 10,000 கொடுத்து என்கிட்ட கொடுத்துருந்தேன்ல, அந்த காசு வந்து 8,500 ரூபாய் இன்வெர்டர் பேட்டரிடா. இந்த பில்லை கையில் கொடுத்தான். நான் பில்லு பத்திரமா வச்சுக்கோண்ணா. சொல்லுங்க பாருங்க, ஏற்கனவே வந்து பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இதெல்லாம் மொறுப்பாக இருக்குது. ஓகேங்களா, போட போகிறேன். இன்னும் ஒரு கிறிஸ்பியாக வரும்ல, அதுக்காக. மாலை பட்டுச்சு. இது ஏன் செகண்ட் டைம் போடுறோம்னா, நம்ம வந்து இந்த சனி முடிச்ச நாய்ங்க வேறு தூக். இது ஏன் கைஸ் நம்ம செகண்ட் டைம் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சப்போஸ் நம்ம வந்து சர்ப்ரைஸாக வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ அப்போ வந்து நம்ம லைட்டாக பாயில்டாக வந்து நம்ம வந்து நாய் தொல்லை வேறு பெருந்தொல்லை இருக்குது. நம்ம வந்து சர்ப்ரைஸாக ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ அப்படி பண்ணி வைக்கும்போது நம்ம வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி வச்சோம்னா ஆறிடுச்சுன்னா வந்து நம்ம நம்பிக்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து உள்ள அந்த கிழங்கு மர ஐட்டம் தானே. ஸோ அதெல்லாம் வந்து நமக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நமத்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆஃப் பாயில்டாக வந்து நம்ம வந்து பண்ணி ஒரு ஏதாவது கொஞ்சம் ஆற வச்சிடணும். சூடாக நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கூடாது, ஆற வச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆவிலேயே வந்து இதுவாகிடும். அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப சாஃப்டாக போயிடும். ஸோ வந்து வாசன்னு இப்போ வந்து ஒரு மாதிரி நீர் கொத்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து ஆற வைக்கணும்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டோம் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து நம்ம வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்த பிறகு அவங்களுக்கு சர்ப்ரைஸாக போட்டு தரும்போது அவங்கள வெயிட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி சூடாக நம்ம செகண்ட் ட்ரை போடுறதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக வந்து இன்னும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் சொன்னேன். ஸோ நம்ம பேபிகார்ன் ரெடி. அடுத்த வீடியோவில் இதே பேபிகார்னில் நான் இன்னொரு டிஷ் ஒன்று சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து வேறு ஸ்டைலில் இருக்கும், சூப்பராக இருக்கும்.
சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுது. உப்பு, காரம், முறுமுறுப்பு. நல்லா இருக்கு. கிறிஸ்பியாக நல்லா இருக்கா? சூப்பரா? எங்கள் அப்பாவோட நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன். ஸோ இதோட வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.